யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட்டா இல்ல பீகார் பட்ஜெட்டா? ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லையா? அவ்வளவு நல்லவங்க இல்லையே. அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. வழக்கமா தமிழ்நாடுங்கிற பேர் தான் பட்ஜெட்ல இருக்காது. இப்ப ஆந்திராவுமே இல்ல. SC/ST உமனுக்கு 2 கோடி ரூபாய் கடனும். இந்த மாதிரி பல ஹைலைட்டான விஷயங்கள் பட்ஜெட்ல இருந்தது. சோ அதை பத்திலாம் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. இதை பத்தி தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ். நான் உங்கள் அசோக் டிவேஸ். முடியுமா? முடியாது. சோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி February 1, 2025 அன்னைக்கு நம்ம பினான்சியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை வாசிச்சிட்டாங்க. I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. சோ இந்த பட்ஜெட் சாமானியன் பார்வையில் எப்படி இருக்கு, பொலிட்டிக்கல் பார்வையில் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டின் பார்வையில் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பட்ஜெட் உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வச்ச ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யூனியன் பட்ஜெட்டா இல்ல பீகார் பட்ஜெட்டா அப்படிங்கிறது. சோ இந்த விமர்சனத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகாருக்கு நிறைய ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிருக்கு. அதாவது பீகார்ல இருக்க அந்த IIT பாட்னாவை இன்னும் விரிவுபடுத்த போறாங்க, பீகாரோட விமான நிலையங்களை இன்னும் பெரிதுபடுத்த போறாங்களாம், பீகார்ல தேசிய உணவு தொழில்நுட்ப வாரியம் வரப்போகுது, அடுத்து இந்த மக்கானாங்கிற அந்த அள்ளி விதை வாரியம் அமைக்க போறாங்க. இந்த மாதிரி எல்லா சலுகைகளும் பீகாருக்கே இந்த தடவை போயிருக்கு. யூஸ்வலா பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் போக வேண்டிய ஒரு விஷயம் இந்த தடவை பீகாருக்கு மட்டும் போயிருக்கு. இதை தவிர யூரியா தயாரிக்கும் தொழிற்சாலை மட்டும் அசாமுக்கு போயிருக்கு. இந்த மாதிரி போல தமிழ்நாடு சர்ச் பண்ணும்போது எந்த விதமான சலுகைகளும் தமிழ்நாட்டுக்கு வரல. பட் இந்த தடவை என்ன சோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திராவுக்கும் வரல. சோ ஏன் இந்த அளவுக்கு பீகாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025ல பீகாருக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம நிதிஷ்குமார் கூட்டணியில சில குழப்பங்களை உண்டாக்குறதுக்கான வேலைகளை அந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சார். பீகார்ல எப்படி நிதிஷ்குமார் பிஜேபி அலையன்ஸ் இருக்குதோ அதே மாதிரி மணிப்பூர்லயும் பிஜேபியும் அந்த ஜனதாதள் கட்சியும் அலையன்ஸ்ல இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியா மணிப்பூர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஒன்லி ஒரே ஒரு MP தான் இருக்காங்க. அவங்க அந்த ஒரு MPயோட சப்போர்ட்டை மட்டும் தான் அங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்க. இதனால அங்க காட்சி களைய போற சிச்சுவேஷன் எல்லாம் எதுவும் இல்ல. இருந்தாலும் இந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரிதான் பண்ணுவேன் அப்படிங்கறத நிதிஷ்குமார் ஒரு சைலண்டா ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்திருக்காரு. 12 லட்சம் வரைக்கும் வரியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குல்ல. ஆனாலும் இந்த 4 to 8 lakhsக்கு 8 to 12 lakhsக்கு 5%, 10% அப்படிங்கிற மாதிரி ஏன் போட்டிருக்கீங்க? இருக்குமோ இதே மாதிரிதான் உங்களுக்கும் தோணி இருக்கும். இந்த 4 to 8 lakhs வாங்குறவங்களுக்கும் அந்த 8 to 12 lakhs வரைக்கும் வாங்குறவங்களுக்கும் அப்புறம் அந்த 12.75 lakhs வாங்குற வரைக்கும் நமக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ங்கிற பேர்ல 75,000 வரைக்கும் கொடுக்கறனால நம்ம கட்ட வேண்டிய வரி அதுல மைனஸ் ஆயிடும். அதனால நம்ம டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆனா 12.75 மேல நீங்க 1 rupees ஏர்ன் பண்ணா கூட நீங்க இந்த டாக்ஸ கட்டி ஆகணும். அந்த 1 ரூபிக்கு மட்டும் கட்டணுங்கிற அந்த இது கிடையாது. நீங்க 4 lakh வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் இல்ல. அந்த 4 lakhல இருந்து 8 lakh அமௌண்ட்டுக்கு 5%, அந்த 8 to 12க்கு 10%, மேல நீங்க 12.75 அந்த 1 ரூபாய் கூட வாங்கினாலும் அந்த 75,001 ரூபாய் இருக்குல்ல, அதுக்கு நீங்க 15% டாக்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டாக்ஸ் லிமிட்டா நீங்க பே பண்ற மாதிரி வரும். இது எல்லாமே நியூ டாக்ஸ் ரெஜிமிக்கானது மட்டும்தான். இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமி, அதாவது இந்த பழைய வரி விதிப்பு முறைய வச்சு அவங்க டாக்ஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் அதுக்கான அறிவிப்பு வரல. இன்னும் 1 வாரத்துல வரும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்.